அதிசயத்து மேல அதிசயங்க. கிபி 12ஆம் நூற்றாண்டுல 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கோயில் தான் பெருமை மிக்க நம் ஐராவதீஸ்வரர் கோயில். தாராசுரத்தில் ஐராவதீஸ்வரர் கோவில் அப்படின்ட்டு ஒன்று கேள்விப்பட்டீங்களா? ஐராவதீஸ்வரர் கோயிலா? அங்க என்ன சார் இருக்கு? அதாவது கிபி 12ஆம் நூற்றாண்டுல 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கோயில் தான் பெருமை மிக்க நம் ஐராவதீஸ்வரர் கோயில். இரண்டாம் ராஜராஜன் 12ஆம் நூற்றாண்டில் அந்த தாராசுரத்தை அமைச்சிருக்கிறார். 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட அந்த கோயிலுக்கு ராஜா ராஜேஸ்வரம்னு பேர் வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த திருமோண சக்கரவர்த்தி கல்வெட்டுல இந்த ஊருக்கு ராஜராஜேஸ்வரம்னு பேர் வச்சிருக்காங்க. அதே இடத்துல அமைஞ்சிருக்கிற 2ஆம் குலோத்துங்கன் கல்வெட்டுல ராஜராஜ ஈஸ்வரன் பேர் வச்சிருக்காங்க. பாண்டிய மன்னர்கள் இந்த ஊரையும் சரி இந்த கோயிலையும் சரி ராராபுரம் தான் அழைச்சிருக்காங்க. காலப்போக்கில் ராராபுரம் தாராசுரம் ஆயிடுச்சு. நம்ம எல்லாருக்குமே சோழ மன்னர்கள் கட்டடக்கலைக்கு பேர் போனவங்களும் நிறைய பல கோவில்கள் கட்டியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கணும் ஒழிய தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு உள்ள புகழும் பெருமையும் தாராசுரம் கோவிலுக்கும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பல பேர் மறந்துட்டோம். இசை படிக்கட்டுகள்னு இருக்குது. இந்த இசை படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா சப்த சுரங்கள் 7 சுரங்கள், அதாவது சப்த சுரங்கள் சொல்லும்போது 7 சுரங்கள் சரிகம பதனி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த சார்ந்த படிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலை பார்க்கும்போது ஒரு தேரை பார்க்கக்கூடிய ஒரு வடிவமையே முழுமையாக காணப்படும். ஆனால் தேரில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் குதிரைகளை தான் பூட்டப்பட்டிருக்கும். ஆனால் இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, ஒரு பக்கம் யானையும் மறுபக்கம் குதிரையாலும் பூட்டப்பட்டு அழகாக இருக்கும். அதுவும் எந்த பக்கம் அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் அழகிய சிலைகள். யுனெஸ்கோ உலக மரபு சின்னமாக தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலாக அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, தொல்லியல் துறையிலையும் இந்த கோயிலை பாதுகாத்துட்டும் பராமரிச்சுட்டு வராங்க இன்னைக்கு வரைக்கும். அதிசயத்து மேல அதிசயங்க. ஒவ்வொரு சிற்பங்களை ரொம்ப மைனூட்டா செதுக்கியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மூக்குக்குள்ள இருக்கிற ஹோல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குச்சியை நீங்கள் விட்டிங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காதில் இருக்கக்கூடிய தோடு அந்த இடங்கள் எல்லாமே அவ்வளோ ஒரு நுணுக்கமான ஒரு சிற்பக்கலையாக அங்கே காணப்படுது. நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்ப மற்ற கோயிலை நம்ம பார்க்கும்போது அந்த தூண்கள் எல்லாமே சாதாரணமா அதிகமான சிற்பங்கள் காணப்படாது, நிர்மணம் இருக்கும். ஆனா இந்த கோயில எல்லா தூண்களுமே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சிற்பங்கள், ரொம்ப சிறிய அளவில் கிட்டத்தட்ட ஒரு 2 சென்டிமீட்டர் இருந்து எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு அரை அடி 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட சிற்பங்கள் வரைச்சிருக்கிறாங்க. அந்த முன்மண்டபத்தில் உள்ள தூணில் கந்த புராணம், திருத்தொண்ட தொகை, திருத்தொண்ட மார்க்கதை அவ்வளோ அருமையாக சிலை மூலமாக சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அவங்க கையில் என்ன இருந்தது? ஒளி இருந்திருக்கும், சின்ன சுத்தி இருந்திருக்கும். அதை மட்டுமே வச்சுக்கிட்டு அவ்வளோ கலை நுணுக்கத்தோட எவ்வளவோ பொம்மைகள் இருக்குது. அதில் யாழி மாதிரி உள்ள பொம்மைகள்லாம் கூட அதில் சிற்பத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இவ்வளவோ செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இந்த தாராசுரம் கோயிலுக்கு ஐராவதீஸ்வரர் கோயில்னு இன்னொரு பேர் இருக்கு. இந்த பெயருக்கு காரணமாக தலபுராணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திரனுடைய வாகனமாகிய வெள்ள யானைக்கு ஐராவதம் என்ற பெயர். அது துர்வாச முனிவரனுடைய சாபத்தினால கருமை நிறமாக மாறிடுச்சுன்னோ,
அதனுடைய சாபத்தை போக்குவதற்காக இக்கோயிலில் உள்ள சிவனை வணங்கி அந்த வெண்மை நிறத்தை பெற்றதால் இக்கோயிலுக்கு ஐராதீஸ்வரம் என்ற பெயர் வந்து மறுவியதுன்னு கூட சொல்லலாம். மருத்துவம், உலகினுடைய மருத்துவர்களுக்கு பிறப்பிடமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தாங்க. அந்த காலத்திலேயே, அதாவது அந்த 12ஆம் நூற்றாண்டிலேயே இந்த குழந்தை பெற்றெடுக்கும் முறையான அந்த பிரசவ முறையை இந்த கோயில் சிற்பங்களை சொல்லியிருக்கிறது மிகவும் சிறப்பு. அந்த சிற்ப வெளிப்பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா கோவில் சிற்பத்தில் ஒரு காளையும் யானையும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டிருக்குங்க. இப்போ நம்ம அதில் காளையோட உருவம் பார்க்கும்போது யானையோட உருவம் தெரியாது. அதே மாதிரி யானையோட உருவம் பார்க்கும்போது காளையோட உருவம் தெரியாது. இந்த சிற்பக்கலையோட ஒரு உச்சத்துக்கு எடுத்துக்காட்டு. மனிதனுக்கு அடிப்படை என்னங்க? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இதை மூன்றத்தையுமே வந்து அப்போவே வந்து அரசர்கள் கட்டமைச்சாங்க. அதில் குறிப்பாக கல்லில் மட்டும் கலைவண்ணம் காணலை, அந்த நெசவு தொழிலை கொண்டு வந்து உடுத்தும் உடையிலும் கலைவண்ணம் கண்டிருக்கிறார்கள். தாராசுரம் பகுதி வாழும் மக்கள் இன்றும் நெசவு தொழிலை நம்பி நெசவு செய்து வருகிறார்கள். இவர்கள் நெய்யும் சேலைகள் தமிழகத்தில் புகழ்பெற்ற காஞ்சிபுரம், திருபுவனம் மற்ற அனைத்து பகுதிகளிலும் ஏற்றுமதி ஆகிறது. டாக்டர் குடவாயில் பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவர் 40 வருஷமாக ரிசர்ச் பண்ணி இந்த கோயிலோட சிற்பத்தை பற்றி நிறைய அர்த்தங்கள் எழுதியிருக்காரு. அந்த புக்கை படித்து பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த கோயிலோட ஒரு சிற்பத்துலேயும் இவ்வளோ அர்த்தங்கள் இருக்குங்கிறது எங்களுக்கே தெரிஞ்சுது. தாராசுரத்தினுடைய கோவிலினுடைய அமைப்பையும் அதனுடைய சிற்பக்கலையையும் சோழர்களுடைய வரலாற்றில் பிரித்தறிய முடியாதது. பார்த்தீங்கன்னா நம்ம உள்நாட்டு பயணிகளை விட வெளிநாட்டு பயணிகள் தான் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயிலுக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு சிற்பத்தோட அமைப்பு பார்க்கும்போது எங்களுக்கே பிரம்மாண்டமா இருக்கு. தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில்ல சிற்பங்களை தவிர இன்னும் பல விஷயங்கள் பொதிந்திருக்குங்க. அதை அங்க உள்ள கைடன்ஸ் அழகா தெளிவா எடுத்து சொல்றாங்க. இந்த கோயிலோட முழு விவரமும் நாங்களே சொல்றதை விட நீங்க நேர்ல போய் பார்த்துட்டா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது. இது முடிவு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். துவக்கம்.